ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். கல்பாசி, பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். நான் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 2 தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். போதும், தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப தக்காளி சேர்க்க தேவையில்லை. போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த டைமில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் காட்டுற டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றல, தேங்காய் பால் தான் ஃபுல்லாமே. நான் அதை வீடியோவில் காமிக்க முடியல. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடணும். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியது. அவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் தேங்காய் பால் சாதம். அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியது. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் புதினாவும் மல்லித்தலையும் நான் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வச்சு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு என்னோடய அரிசிக்கு 3 விசில் நான் போட்டுருக்கேன். உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் விசில் விடுறதை பார்த்துக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்துட்டு பார்க்க நல்லாயிருக்கு. நல்லா வந்திருக்கு தேங்காய் பால் சாதம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தேங்காய் பால் சாதம் ரெடி. தேங்காய் பால் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிக்கன் கிரேவி, மீன் மேக்கர் கிரேவி, இந்த மாதிரி ஏதாவது கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.